வணக்கம் மக்களே, நான் உங்கள் தோழி. உங்கள் அன்பை வரவேற்கும் கௌசல்யா டைரி. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்று பிறந்தநாள் கொண்டாடும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தனி பெண்ணாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சாதான் ஓரளவுக்கு பணத்தை மிச்சம் பண்ண முடியும் நம்மளால். ஏன்னா அந்த மாதிரி விலைவாசி நிறைய ஏறி கிடக்கு. இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நிறைய தொழில்கள் குறைஞ்ச முதலீட்டில் நிறைய வருமானம் வர்ற மாதிரி இருக்குது. அது என்னென்ன தொழில் அப்படின்றத பற்றி நாளைக்கு வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி 2 பேரும் சம்பாதிச்சோம்னா ஒருத்தருடைய பணம் செலவானாலும் ஒருத்தருடைய பணம் கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியும். இன்றைக்கி வீடியோவில் நான் திருப்பூரில் என்ன வேலை பண்ணுறேன், திருப்பூரில் எனக்கு என்ன வேலை அப்படின்றத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க என்ன வேலை அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் பனியன் கம்பெனியில் ஸ்டிச்சிங் ஒர்க்கு தான் நான் டெய்லியும் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டிச்சிங்கில் வந்து 3 வகையாக இருக்குது. ஓவர்லாக், பேட்லாக், சிங்கர் அப்படின்னு 3 விதமாக இருக்குது. நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கிறது ஓவர்லாக் ஸ்டிச்சிங் வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் முக்கியமாக பண்ணுற வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தில் வந்து ரிப் அட்டாச் பண்ணுவாங்க. அது போக ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைடு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பீஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து அது பேட்லாக்கெல்லாம் அடித்து சிங்கர் ஃபுல் ஃபினிஷிங் ஆகி பெட்டி போயிடும். இதுதான் நான் ரெகுலராக பண்ணுறது. கழுத்திரிப்பு வேலை அப்படி இல்லைன்னா எனக்கு வேறு ஏதாவது வேலை கொடுப்பாங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 10 மணி நேரம் கரெக்டாக உட்காந்து நான் தைச்சேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிக்க முடியும். டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நேரத்தை கணக்கு போட்டு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு கண்டிப்பாக தைக்க முடியும். என்னால் 1000 ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, பாப்பாவை நான் ஸ்கூலுக்கு கூப்பிடுறதுக்கு இடையில 4 to 5 மணிக்கு நான் போயிடுவேன். அதில் ஒரு 1 hour போயிடும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கு தான் கம்பெனிக்கு போகிற மாதிரி இருக்கும். அது போக இடையில லஞ்ச் ஹவர், பிரேக்கு, டீ டைம் இதெல்லாம் போக பார்த்திங்கன்னா நான் ஒரு நாளைக்கு பார்க்குறதே வந்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை, 6 மணி நேரம் வேலை தான் என்னால் செய்ய முடியும். இன்னும் வந்து அந்த 2-3 மணி நேரம் நான் எக்ஸ்ட்ரா செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு 1000 ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியும். இது வந்து என்னுடைய எய்ம் இல்லை. ரெகுலராக நான் இந்த வேலை பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நான் இந்த வேலைக்கு கட்டாய சூழ்நிலையினால் போயிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எய்மு. இது பார்த்திங்கன்னா, நான் வேலை செஞ்சிட்ருக்க சீவிங் செக்ஷனுடைய ஃபுல் வியூ தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்ஷன் இருக்குது. அயனிங், பேக்கிங், செக்கிங் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. நான் பார்க்குறது வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி. திருப்பூரில் வேலை செய்கிறவங்களுக்கு எக்ஸ்போர்ட், டொமஸ்டிக் பற்றி நல்லாவே தெரியும். இங்கே வந்து எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்குது. அதாவது கரெக்ட் டயத்துக்கு போயிட்டு நம்ம கரெக்ட் டயத்துக்கு வரணும். ஷிஃப்ட்டுக்கு வேலை செய்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆனால் காலையில் கரெக்டாக பஞ்சிங் வச்சுட்டு நைட்டு 8:30 மணி வரைக்கும் வேலை செய்யணும், உள்ளேயே இருக்கணும். இடையில எதனா அர்ஜென்ட் லீவுனா மட்டும்தான் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. நான் வந்து பீஸ் ரேட்டில் தைக்கிறதுனால எனக்கு இடையில 1 hour 2 hour டைம் கொடுப்பாங்க. பீஸ் ரேட்டில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பர்மிஷன். எப்போ வேணாலும் போய்க்கலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் கம்பெனியில், எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனியுடைய வெளிப்பக்கம். கம்பெனியுடைய நேம் வந்து நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு நாள் எங்கள் கம்பெனியுடைய ஃபுல் செக்ஷனை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன். என்னென்ன செக்ஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் கம்பெனி, டொமஸ்டிக் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து கம்பெனியோட மெயின் ஆஃபீஸ் ரூமு. இது வந்து வெளிப்பக்கம். ரொம்ப பெரிய கம்பெனி. நான் வந்து எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறதுனால எனக்கு ரெகுலராக வேலை ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. டொமஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா வேலை சரியாக இருக்காது. வாரத்தில் 4 நாளைக்கு 3 நாளைக்கு கொடுப்பாங்க, 3 நாள் லீவ் விட்டுருவாங்க. எக்ஸ்போர்ட்டில் அப்படி இல்லை. ஏதோ ஒரு வேலையை நமக்கு ரெகுலராக கொடுத்துருவாங்க. வாரம் நமக்கு ஒரு 1000-2000 கிடைக்கும். இந்த வியூ பார்த்திங்கன்னா கம்பெனியை விட்டு வெளியில் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அழகாக டோட்டலாக சேஞ்ச் ஆயிருச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த செக்கச்செவந்த வானம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. இந்த வியூ போனதுக்கு அப்புறமா 2 மணி நேரம் பயங்கர மழை.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.